கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 32ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 101ஆம் வசனம். சங்கீதம் 119 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். I have kept my feet from every evil path so that I might obey your word. உம் வாக்கை கடைப்பிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். ஆமென். இன்றைய தியான வசனம் நமக்கு பரிசுத்த வாழ்க்கையின் இரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது. கடந்த 31 நாட்களாக நாம் அனுதினமும் தேவனின் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். தேவனுக்கு உகந்த உபவாசம் எது? அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்னென்ன? அவர் வெறுக்கும் காரியங்கள் எது? நாம் எதை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆழமாக தியானித்து வருகிறோம். இந்த தபசு காலம் நம்மை அழகாக பண்படுத்தி வருகிறதை நம்மால் உணர முடிகிறதல்லவா? அதற்கு முத்தாய்ப்பாய் தேவன் இன்று இந்த வசனத்தை குறித்து தியானிக்க நம்மை அழைக்கிறார். எனவே இந்த வசனத்தை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இன்றைய தியான வசனத்தில் 3 பெரிய ஆன்மீக உண்மைகள் இருக்கின்றன. ஒன்று, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதல். இது வாழ்க்கையின் அடித்தளம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே காத்து நடக்குதல் என்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உள்ளது. அது 3 நிலைகளை காட்டுகிறது. ஒன்று, வசனத்தை அறிதல். முதலில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 10:17 வாசிக்கிறோம். 2, வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுதல். வசனத்தை வெறுமனே வாசிப்பதோடு அல்லாமல் அதை இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். வசனம் இருதயத்தில் இருந்தால் அது நம்மை பாவத்திலிருந்து விலக்கி காக்கும். 3வது, வசனத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல். வசனத்தை கேட்பது மட்டும் போதாது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வலியுறுத்துவதை யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனத்தை வாழ்வில் செயல்படுத்துவது. சரி, 2வதாக சொல்லப்பட்ட ஆன்மீக உண்மை என்ன அப்படின்னு பார்ப்போமா? பொல்லாத வழிகளை விட்டு விலகுதல், அதாவது பரிசுத்த வாழ்க்கையின் அடையாளம். சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இங்கு கால்கள் என்பது வாழ்க்கையின் நடைமுறையை குறிக்கிறது. அதாவது நாம் செல்லும் இடங்கள், நாம் தேர்வு செய்யும் வழிகள், நாம் வாழும் வாழ்க்கை அனைத்தும் இதில் அடங்கும். தீமையை விட்டு விலகுவது தேவனுக்கு பயப்படுவதின் அடையாளம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று நீதிமொழிகள் 3:7 அறிவுறுத்துகிறது. தீமை நம்மை அழிவிற்கு அழைத்து செல்லும். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே,
அதை விட்டு விலகி கடந்து போ என்று நீதிமொழிகள் எச்சரிக்கை செய்வதை 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீய பாதையை பார்த்தவுடனே விலக வேண்டும். அதில் நின்று சோதனை செய்யக்கூடாது. சரிதானே? 3வது ஆன்மீக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வசனம் நம்மை வழி நடத்தும். நாம் தீய வழிகளை விட்டு விலகுவது எதனால்? தேவனுடைய வசனமே காரணம். இதை விசுவாசிக்கிறீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். இருளில் மனிதன் பாதையை அறிய முடியாது. அதே போல் பாவத்தின் இருளில் வாழும் மனிதன் சரியான பாதையை அறிய முடியாது. ஆனால் தேவனுடைய வசனம் வழிகாட்டும், காக்கும், திருத்தும், நடத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த தபசு காலம் நம்மை 3 விஷயங்களுக்கு அழைக்கிறது. 1, சுய பரிசோதனை. என் வாழ்க்கையில் தவறான வழிகள் உள்ளனவா? இதை நாமே கேட்டு அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதை திருத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தபசு காலம். 2வது, மனம் திரும்புதல். எப்போ நம்ம வாழ்க்கையில் தவறு இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோமோ அப்பயே இருக்கிற தவறுகளை எல்லாம் மன்னிக்க ஆண்டவருடைய பாதம் அமரணும். தேவனுக்கு விரோதமான வழிகளை விட்டு விலகி அவர் பாதம் சரணடைய வேண்டும். 3வது, வசனத்தின்படி வாழுதல். தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை மாற்றுதல். எப்போ நம்ம ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அவரையே தியானித்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்கிறோமோ அப்பவே அவருடைய சித்தம் இன்னதென்று நம்மளால் பகுத்துணர முடியும். அப்படி உணர்ந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தபசு காலத்தில் நமக்கு இத்தனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் பொல்லாத வழிகளிலிருந்து விலகும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ அழைக்கிறது. அதாவது தேவனுடைய வசனத்தை நேசிக்கும் வாழ்க்கை, பொல்லாத வழிகளை விட்டு விலகும் வாழ்க்கை, தேவன் நடத்தும் பாதை, அதாவது நீதியின் பாதை, ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்கும் வாழ்க்கை. ஒரு மனிதன் உண்மையாக தேவனுடைய வசனத்தை நேசித்தால் அவன் பாவத்தை வெறுப்பான், தீய வழிகளை விட்டு விலகுவான், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வான். இதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சுருக்கமாக சொல்வதானால், வசனத்தை காக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும். இவ்வாறு வாழ்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that obedience to God's word requires turning away from evil. The psalmist says he keeps his feet away from every evil path so that he may obey God's word. A person who truly loves God's word will also hate sin and avoid sinful ways. During the Lent season, believers are called to examine their lives, repent from sinful paths, and walk according to God's word. True spiritual life includes both holding on to God's word and turning away from evil. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தபசு காலத்தில் இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தை வெறுமனே வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதை எங்கள் இருதயத்தில் பதித்து கொண்டு தீமையை விட்டு விலகி வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கும்படிக்கும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பொல்லாத வழிகளில் இருந்தும் எங்களை விலக்கி காத்து ரட்சியும். இந்த தபசு காலத்தில் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுகிறோம்.
அனுதினமும் உம் பாதம் அமர்ந்து உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.